என் அன்பான மக்களே, அருமையான மாணவ மாணவியரே, தம்பியரே, தங்கைகளே, பாருங்களேன். எனக்கு இந்த ஈஸி இங்கிலீஷ் 10வது பாடத்தை தாண்டினதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியலை. நைட்டு எத்தனை மணி ஆனாலும் உங்களுக்கு ஒரு பாடத்தை நடத்திட்டு தான் தூங்கணும் அப்படின்னு வெறி வந்துடுது. சரியா? இப்போ இந்த 14வது பாடத்தில் மேபி அப்படிங்கிற வார்த்தையை பற்றி படித்தோம் இல்லையா? மேபினா ஒரு வேளை இருக்கலாம். ஐ மேபி நான் ஒரு வேளை இருக்கலாம். இதை எப்படி கடந்த காலத்தில் பயன்படுத்துறது அப்படின்னா, அது கடந்த காலம்னு சொல்ல முடியாது. பட்டு பாருங்களேன், ஐ மேபி நான் ஒரு வேளை இருக்கலாம். நாளைக்கு நீ அங்கே இருப்பியாப்பா? ஐ மேபி நான் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரி, முடிஞ்சு போனதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இடத்துல இப்படி செஞ்சுருக்கலாமோ, அப்படி இருந்திருக்கலாமோ, ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசும்போது நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த மே மைட்டுன்னு மாற்றிக்கலாம். மே மைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கேன் குட் அதே மாதிரி மே மைட் இது எங்கே வருது அப்படின்னா, அப்படியே நேராக கீழே வாங்க. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். உன் சாப்பிடு, ஈட்டன், ஈட்டிங். சரியா? இப்போ என்னுடைய இங்கிலீஷில் நான் அதை என்ன சொன்னால், V1 V2 V3 V4. அதாவது வி என்றால் வினைச்சொல், வினைச்சொல்லின் முதல் உருவம் ஈட், ரெண்டாம் உருவம் ஏட், அப்புறம் ஈட்டன்னா மூன்றாவது உருவம், V4னா ஈட்டிங். ஸோ நான் பேசும்போது இந்த இடத்துல V1 போடுங்க, V2 போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறக்கா சுருக்கமாக சொல்லுவேன். அது உங்களுக்கு எளிதாக இருக்கும். சரியா? உன் சாப்பிடு, ஈட்டன், ஈட்டிங். போ, கோ, வென்று, கான், கோயிங். திருடு, ஸ்டீல், ஸ்டோலன், ஸ்டீலிங். அப்புறம் உடைத்தல், நொறுக்குதல் இல்லையா? பிரேக், புரோக்கன், பிரேக்கிங். ஸோ V1 V2 V3 V4. இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நான் அந்த எழுதிட்டேன். அதாவது V1 V2 V3 V4 மாதிரி இப்போ பாருங்களேன். ஈட்டன், பிரேக், புரோக்கன், பிரேக்கிங். அதே மாதிரி மைட் இது மேயிங் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது, அதனால் அதை விட்டுருவோம். அது மாதிரி கேன் அப்படின்னா கேன், குட், கேனிங் அந்த வார்த்தை கிடையாது, இங்கிலீஷில் கிடையவே கிடையாது. ஷேல், ஷுட் அவ்வளோதான். வில், வுட். அதான் இந்த வினைச்சொற்களுக்கு V1 V2 V3 அப்படி 3 தான் இருக்குது. V4 கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 3 வார்த்தைகளும் ஆக்சிலரி வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரினா ஆக்சிலியம் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தை. ஆக்சிலியம் என்றால் துணைன்னு அர்த்தம், உதவிக்கு வருவது. அதாவது பி என்றால் இருன்னு சொல்கிறோம் இல்லையா? பி குடும்பம், இரு. இப்போ ஐ மே பி, அந்த பீனா இரு, மேன அர்த்தம் ஒரு வேளை அப்படிங்கிற அர்த்தத்தை அது மறைமுகமாக கொண்டு வரதுனால, துணையாக வர்றதுனால ஐ மே பி நான் ஒரு வேளை இருக்கலாம், ஹீ மே பி அவன் ஒரு வேளை இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஸோ இந்த மே, கேன், ஷேல், வில் இதெல்லாம் துணை வினை சொற்கள். இதுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது. ஐ மே அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஒருவேளை யாராவது அவங்ககிட்ட எப்பா நீ நாளைக்கு வந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிடுவே அப்படின்னா ஐ மே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ மே ஈட்னு அர்த்தம். அதை ஷார்ட்டாக சொல்கிறது. நாளைக்கு உன்னால் விளையாட முடியுமா, கால் அடிபட்டிருக்கு அப்படின்னா ஐ கேன், என்னால் முடியும். நாளைக்கு நீ அங்கே போவியா, போக மாட்டியா? ஐ ஷேல் அப்படின்னா ஐ ஷேல், நான் போவேன். அவன் அங்கே வருவானா? ஹீ வில்னா ஹீ வில் கம். ஐ ஷேல் ப்ளே, நான் விளையாடுவேன். ஹீ வில் கம் அப்படின்னா அவன் வருவான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். ஐ கோ, நான் போகிறேன். ஐ ஸ்டீல், நான் திருடுகிறேன். ஐ பிரேக், நான் உடைக்கிறேன். ஐ மே அப்படிங்கிறது தனியாக கிடையாது. ஐ கேன் கிடையாது, ஐ ஷேல் கிடையாது, அது வில் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் அந்த கேள்வி கூட நான் சொன்ன மாதிரி, நீ அங்கே நாளைக்கு இருப்பியா? ஐ மே, நான் இருக்கலாம். ஐ கேன், நாளைக்கு அங்கே இருப்பியா, இருக்க மாட்டியா? உன்னால் இருக்க முடியுமா, இருக்க முடியாது? ஐ கேன், என்னால் இருக்க முடியும். இந்த இடத்துல ஃபுல்லாக பி வார்த்தை மறைஞ்சிருக்குது. ஐ மே பி, நான் ஒருவேளை இருக்கலாம். ஐ கேன் பி, என்னால் இருக்க முடியும். ஐ ஷேல் பி, நான் இருப்பேன். ஹீ வில் பி, அவன் இருப்பான் அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த மே மைட்டுன்னு போட்டிருக்கேன்னா இது என்னதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ மேலே வாங்க. ஐ மைட் ஹாவ் பீன் அப்படின்னா இந்த மே மைட்ஸாக மாதிரி இருக்குது. அப்படின்னா கடந்த காலம் கிடையாது. கடந்த காலம்னா அது நடந்து போச்சுன்னு அர்த்தம். இது நடக்காத கடந்த காலம்,
நடந்திருக்க வேண்டிய கடந்த காலம் அப்படி வச்சுக்கலாம். நடந்திருக்க வேண்டியது ஐ மைட் ஹவ் பீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் இருந்திருக்க வேண்டும், இருந்திருக்கலாம். சரியா? நான் இருந்திருக்கலாம் ஐயா. இந்த அந்த கோல் போஸ்ட்டில் அவனை விட்டோம், அவன் பாட்டு கோலை விட்டுக்கிட்டே இருந்தான், பால் வந்து அவனுக்கு பிடிக்க தெரில. ஐ மைட் ஹவ் பீன், நான் அங்கே இருந்திருக்க வேண்டும். சரியா? அப்புறம் அவங்கெல்லாம் போய் பரிட்சை எழுதுனாங்க, எல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. வி மைட் ஹவ் பீன், நாங்கள் இருந்திருக்கலாம், நாங்கள் போயிருந்தோம்னா ஒருவேளை நல்லபடியாக எழுதியிருப்போம். சரியா? ஷீ மைட் ஹவ் பீன், அவள் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது, அது யாராக இருந்திருக்கும்? இருட்டுக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளை நின்றுது, யாரும் தெரியல. அப்படியா? அப்போது ராணி மைட் ஹவ் பீன், ராணி இருந்திருக்கலாமோ? ஏன்னா ராணி தான் நான் கோயிலுக்கு வரேன்னு சொன்னான், ஆனால் கோயில் போகாமல் அங்கே குளத்துக்கிட்ட போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். ராணி மைட் ஹவ் பீன் சொல்லலாம். அப்புறம் யூ மைட் ஹவ் பீன், நீ இருந்திருக்கலாம். நேற்று அந்த இடத்துல யாரோ நின்றுட்டு இருந்தாங்க, அது நீயா? ஐ தாட் யூ மைட் ஹவ் பீன், நீ வந்து அங்கே இருந்திருப்பேன்னு நான் நினச்சேன். யூ மைட் ஹவ் பீன், ஐ தாட் நான் நினச்சேன். ஐ தாட் தேட் யூ மைட் ஹவ் பீன், நீ இருந்திருக்கலாம்னு நான் நினைத்தேன். நீ இருந்திருக்கலாம். பாருங்களேன், எல்லாத்துக்கும் அந்த இருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் ஒருவேளை இருந்திருக்கலாம், நாங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம், அப்படி இல்லை, நாங்கள் இருந்திருக்கலாம், ஒரே வார்த்தையில் முடிஞ்சது. ஸோ தே மைட் ஹவ் பீன், அவர்கள் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அவர்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம்னு சொன்னாலும் சரி, அவர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் சரி. நேற்று அங்கே ஸ்கூல் காமெடியில் நிறைய பேர் வந்து விளையாண்டுருக்காங்கப்பா, நைட்டு போய் ஆள்லா நேரத்தில். யாராக இருக்கும்? தே மைட் ஹவ் பீன், அவங்களா இருந்திருக்கலாம். அவங்கன்னா யார்? ஏற்கனவே நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசின ஒரு குரூப்பு, அந்த தெற்கு தெரு பசங்க, வடக்கு தெரு பசங்க அப்படிங்கிற மாதிரி, அல்லது அந்த கேங் லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்ம அந்த ராஜா குரூப்பு, அவங்களா இருந்திருக்குமோ? தே மைட் ஹவ் பீன், அவங்க இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அர்த்தத்துக்கு வந்து நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இப்போது சொந்தமாக இதை எப்படி எழுதுறது அப்படின்னா, ஐ மைட் ஹவ் ஈட்டன். நேற்று நீங்கள் கல்யாண வீட்டில் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடலையா? ஐ மைட் ஹவ் ஈட்டன், நான் ஒருவேளை சாப்பிட்டு இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. இப்போ இந்த மைட்டும் என்னது? V3ல் வருது. ஈட்டன் வந்து எதில் வருது? V3ல் வருது. சரியா? என்னடா 2 V3 ஒன்றா வருதுன்னு குழம்பாதீங்க, இது துணை வெறுப்பு, அதனால் தனியாக வந்தால் அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஐ மைட்டை தூர எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தமே மாறிடும். ஸோ ஐ மைட் ஹவ் ஈட்டன், ஒருவேளை நான் சாப்பிட்ருக்கலாம், ஞாபகம் இல்லை, நான் டென்ஷனில் இருந்தால் ஞாபகம் இல்லை. சரி, அந்த ரவி நம்ம வீட்டுக்கு வந்தானே, நம்ம கூட வந்தானே, அவன் சாப்பிட்டான், ஹீ மைட் ஹவ் ஈட்டன், அவன் ஒருவேளை சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்புறம் ஷீ மைட் ஹவ் கான். ஏப்பா இங்கே நம்ம ராணி இருந்தாலும் ராணி எங்கே? ராணி மைட் ஹவ் கான், ராணி வந்து ஒருவேளை போயிருக்கலாம், அவ்வளோதானே ஒழிய போயிட்டா அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை போயிருக்கலாம், அல்லது இன்றைக்குள்ளே எங்கேயாவது இருக்கலாம். அப்புறம் தேட் இஸ் ரவி அப்படின்னா, தேட் இஸ் அது இருக்கிறது. என்னது இருக்கிறது? தட் இஸ் ரவி, அது ரவியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அது ரவி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தட் இஸ் ரவி. இப்போ தட் மேபி ரவி அப்படின்னா அது ரவியாக இருக்குமோ? அந்த தூரத்தில் நிற்கிறா ரவி மாதிரி இருக்குதே, தட் மேபி ரவி அப்படி. சரி, இப்போ நம்ம மறுபடியும் பேசும்போது நான் நினச்சேன், ஐ தாட் தட் மைட் ஹவ் பீன் ரவி, அது ரவியாக இருந்திருக்கலாம் நான் நினச்சேன். பட் இட் வாஸ் நாட் ரவி, அது ரவி இல்லை, தட் வாஸ் ராஜா. அது வந்து ராஜா தான் நின்றுருக்கான், நான் தான் வந்து ரவி நினச்சேன். ஸோ பாருங்கள், மறுபடி இதெல்லாம் எழுதிக்கோங்க தயவுசெய்து, எழுதுனா தான் மனசில் நிற்கும். தட் இஸ் ரவி, அது ரவிப்பா. தட் மேபி ரவி, அது ரவியாக இருக்கலாம். நான் சொல்லுறேன் தட் இஸ் ரவிங்கிற, இன்னொருத்தன் சொல்லலாம் நோ தட் மேபி ரவி. மேபி ரவி, ரவியாக இருக்கலாம், அல்லது ரவி இல்லாமல் இருக்கலாம். இன்னும் தட் மைட் ஹவ், ஐ தாட் நான் நினச்சேன், தட் மைட் ஹவ் பீன் ரவி, தட் மைட் ஹவ் பீன் ரவி, மைட் ஹவ் பீன் 3 வினைச்சொல் வருது, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி இதை தெளிவாக நடத்துகிறேன், ஈஸியாக நடத்துகிறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேட் மைட் ஹவ் பீன் ரவி, அது ரவியாக இருந்திருக்கலாம். அப்போ நான் ஒருத்தன் சொல்லுறேன் தேட் மைட் ஹவ் பீன் ரவின்னு சொல்கிறேன், அவன் சொல்லுதான் நோ தேட் இஸ் நாட் ரவி,
தட் மேபி தட் மேபி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நோ தட் வாஸ் ராஜா, தட் வாஸ் ராஜான்னு உறுதியாக சொல்லும்போது அது ராஜா தான் அப்படின்னு நம்ம வந்து அடித்து சொல்லணும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், தட் இஸ் நாட் ரவி, தட் மே நாட் பி ரவி, தட் இஸ் நாட் மேலே வந்து தட் இஸ் ரவி, அது ரவி தான். தட் இஸ் நாட் ரவி, அது ரவி இல்லை. தட் மே பி ரவி, தட் மே நாட் பி ரவி, தட் மே பி ரவி, அது ரவியாக இருக்கலாம். நோ தட் மே நாட் பி ரவி, அது ரவியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரவியாக இல்லை ரவியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியல இல்லையா? அதுக்கு தட் மே நாட் பி ரவி. தட் மே, அப்போ நம்ம அதுக்கு பதில் என்னது? தட் மே பி ராஜா, அது ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னால் நீங்கள் வந்து குழம்பிடாதீங்க, அப்படியே மெதுவாக கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 4 வாக்கியம் எழுதுங்க, 40 வாக்கியம் உங்களால் சொந்தமாக எழுத முடியும், மறந்துடுறாங்க. சரி, இப்போ வினைச்சொல் 1, வினைச்சொல் 2, வினைச்சொல் 3, வினைச்சொல் 4 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங். கோ, வென்று, கான், கோயிங். ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன், ஸ்டீலிங். பிரேக், broke, broken, breaking. மே, மைட், கேன், குட், ஷேல், ஷுட், வில், would. இந்த கீழே உள்ள கடைசி 4 வார்த்தைக்கும் நான் உங்களுக்கு தனித்தனியாக ஒரு பாடம் நடத்துவேன். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த மைட்டை வச்சு நடத்தியிருக்கிறேன். சரியா? மைட் ஹேவ் பீன் அப்படின்ட்டு. இப்போ இந்த மைட் ஹேவ் பீன்லேயே இன்னொரு வார்த்தை வந்து சேரும், என்னென்னா V4. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பாடமாக நடத்துகிறேன். தயவுசெய்து படிங்க. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சின்ன விஷயங்களையும் ஐயோ அதை நம்ம விட்டுறக்கூடாத, பிள்ளைங்க வந்து அரைகுறையாக படிச்சுட்டு அங்கே போய் இது எங்களுக்கு சொல்லித்தரல யாரும் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு நான் வந்து இப்போ பாருங்களேன், இட் மைட் ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இட் மைட் ஹாவ் பீன் ஈட்டிங். அந்த V4 சேர்த்தோம்னா அது ஒருவேளை வரேன். இட் மைட் ஹாவ் பீன், குட் ஹாவ் பீன், இல்லை சாரி, இந்த பீன் எடுத்துகிட்டு இட் மைட் ஹவ், நமக்கு இந்த போட்டுக்கோம்ல, இட் மைட் ஹவ் கான், ஷீ மைட் ஹவ் கான், ஐ மைட் ஹவ் ஈட்டன் இல்லையா? அதே மாதிரி இந்த ஹேவ் பீன் வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வரும். அதை நம்ம இப்போ குழப்ப வேண்டாம், அதை அப்புறம் பார்த்துக்குறோம். சரியா? சரி, இப்போதைக்கு இந்த எழுதின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. அதாவது மே வந்து மைட்டாக மாறும்போது இப்படி நடந்திருக்கலாம் ஆனால் நடக்கவில்லை என்பது தான் அர்த்தம். சரி, இப்போ இங்கே ஃபைனலாக சொல்கிறேன். நடந்திருக்கலாம், அவன் போயிருக்கலாம், இருந்திருக்கலாம், ஆனால் இருக்கலை. அப்போ ஐ மைட் ஹவ் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கலாம், ஆனால் நான் ஒரு வேளை சாப்பிட்ருக்கலாம், சாப்பிட்டா இல்லையான்னு உறுதியாக தெரியலை. அப்புறம் ஷீ மைட் ஹவ் கான், அவள் ஒரு வேளை போயிருக்கலாம் அல்லது இன்றைக்கெல்லாம் எங்கேயா இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி அர்த்தம். அப்புறம் இந்த V1, V2, V3, V4 இது வந்து நீங்கள் நிறைய வினைச்சொற்கள் படிக்கணும். என்னென்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ எவ்வளோக்குள்ள நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சொந்தமாக இங்கிலீஷ் வரும். சும்மா எஸ்ஸே ஒன்று எடுத்தீங்கன்னா கட நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கடன்னு ஐ சாய நீம் ட்ரீ, நான் ஒரு வேப்பமரம் பார்த்தேன். அண்டர் தட், அதற்கு அடியில் மை ஃப்ரெண்ட் வாஸ் வெயிட்டிங், என்னுடைய நண்பன் காத்து கொண்டிருந்தான். ஹீ ஹேட் ஏ ஒயிட் ஷர்ட், அவன் வெள்ளை சட்டை போட்டிருந்தான். பட் ஹீஸ் பேண்ட்ஸ் வேர் டர்ட்டி, ஆனால் அவனுடைய பேண்ட்ஸ்கள் வந்து அவனுடைய கால் சட்டை வந்து அழுக்காக இருந்தது. ஐ ஆஸ்க்டு ஹிம் டு வாஷ் இட், நான் அதை அவனுக்கு கழுவ சொன்னேன். பட் ஹீ டிட் நாட் அக்செப்ட், ஆனால் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன வாக்கியமாக சொந்தமாக அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா திருத்துறவன் நொந்து, அம்மா என்ன அழகாக இங்கிலீஷ் எழுதியிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவான். எஸ்ஏ ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங், சம்மரைசிங், இந்த நீளமான பேசச்சை சுருக்கி 15 வரிகள் எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் 15 வரி என்ன 15 வரிங்க, 5 வரியில் நீங்கள் எழுதலாம். 5 வரியில் எழுதினா உங்களுக்கு இவ்வளவு அழகாக சுருக்கம் எழுதியிருக்கான்னு சொல்லி நிறைய மார்க் கிடைக்கும். அதே மாதிரி நீ வந்து கிராமரில் வெளுத்து வாங்கலாம். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், காட் ப்ராமிஸ். ஸோ படிங்க, நல்லா படிங்க. என்ன டவுட் இருந்தாலும் உடனே கேளுங்க. நன்றி. இந்த பாடத்தில் நான் கொஞ்சம் குழப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் உங்களுக்கு தொடர்ந்து இப்போ இந்த மைட் பி மாதிரி இன்னும் குட்டு இருக்குது, கேன் குட்டு, மே மைட்டு, ஷேல் ஷுட்டு, வில் வுட்டு, அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும். டோன்ட் வரி. கண்டிப்பாக நான் உங்களை வந்து இங்கிலீஷில் கரையேற்றி விடுவேன். நம்புங்க. ஆண்டவர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வணக்கம்.